உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கலாம், இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் பெக்க போகிறதா கூட இருக்கலாம். ஆனால் ஒரு குழந்தை, அதுவும் இந்த ஜென்ரேஷனில் என்ன முக்கியமாக கற்றுக்கணும் தெரியுமா? நீங்கள் எத்தனையோ மொழிகளை கற்றுக்க கொடுக்கலாம். தமிழ், இங்கிலீஷு, ஹிந்தி, இப்படி பல மொழிகளை. அவங்க நாலேஜை வளர்க்குறதுக்கு இன்னும் நிறையா ஸ்விம்மிங்கு, ட்ராயிங்கு, என்னென்னமோ கற்றுக் கொடுக்குறீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு குழந்தை, அதுவும் இந்த ஜென்ரேஷனில் முக்கியமாக கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமா நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? சுய ஒழுக்கம். ஒரு பெரியவங்களை எப்படி மதிக்கணும், ஒருத்தவங்கக்கிட்ட பேசும்போது எப்படியாப்பட்ட மரியாதையை வெளிப்படுத்தி பேசணும். ஒரு குழந்தை தன் குழந்தை பருவத்தை குழந்தையாகவே எப்படி அனுபவிக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு பேரண்ட் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பெரியவங்க விஷயத்தில் குழந்தைங்க தலையிடக்கூடாது அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிக்கிறோம். ஆனால் எல்லா குழந்தைங்களும் குழந்தைகளாக தான் வளருதா அப்படிங்கிற கேள்விக்கு நிஜமாகவே இந்த ஜென்ரேஷனில் பதில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கெட்டு போகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அந்த வழிகளை தாண்டி ஒரு நல்ல குழந்தைய அந்த சமுதாயத்தில் அவங்க வளர்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இதை தாண்டி அந்த குழந்தைங்க நல்லமாக வளர்கிறதுக்கு நம்மளோட பங்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்கீங்களோ கொடுக்கலையோ அது தேவையே கிடையாது. சுய ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்க. சக மனுஷனாக எப்படி மதிக்கணும்னு சொல்லிக் கொடுங்க. வயசுக்கு மூத்தவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிக் கொடுங்க. அதுக்காக தன்னை தப்பாக பேசுகிறவங்களையும் தன்னை தப்பாக நடத்துகிறவங்களையும் மரியாதை நடத்தணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நிஜமாகவே அவங்கள மரியாதையாக அன்பாக நடத்துகிறவங்களுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய மரியாதையும் அன்பையும் கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியமான விஷயம். இதை நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஜென்ரேஷனில் இது ரொம்ப மிஸ் ஆகுது. உங்கள் குழந்தைங்கக்கிட்டேயும் இந்த விஷயத்த நீங்கள் கவனிக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு மாற்ற வேண்டியது உங்கள் கடமை தான். ஏன்னா இந்த குழந்தைய வச்சு தான் அடுத்த ஜென்ரேஷன் இருக்குது. இந்த குழந்தைங்களுக்கே சுய ஒழுக்கம் இல்லை அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷன் யோசித்து பார்க்கவே ரொம்ப கவலையாக இருக்குது. தயவு செஞ்சு உங்களால் மாற்ற முடிஞ்சால் மாற்றுங்க. சொன்னது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.